தான் ப்ரோட்டோஸ் வண்டி கிக் ஸ்கூட்ரு, எலக்ட்ரிக் கிக் ஸ்கூட்ரு. இதில் தான் இன்றைக்கி வண்டி ஓட்ட போகிறோம். பவர்லாம் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஓட்டிட்டு ஒரு டெஸ்ட் நம்ம ரோடுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த வண்டியை வச்சு நான் முழுசாக வீடு போய் செஞ்சுட்டு வேணாம், இல்லை கடைக்கு போய் செஞ்சுட்டு வேணாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போகாது. கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு பேக்கில் கொடுத்தா தான் வண்டி போகும். நாலு பேர் நம்மளை வினோதமாக தான் பார்க்குறாங்க. சைக்கிளில் போகும்போதே இந்த ஊரில் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கூட்டரில் வர போயிட்டுருக்கோம். நம்ம ரஃப் ரோடுக்கு ரொம்ப ரேக்கிள் சவுண்டு கேட்குது. பயமாக தான் இருக்குது ஒட்டக்கையில் ஓட்டுறது. செஞ்சு விட்ருப்பாங்க. வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் மோடு அதுவாக கிக்கின் ஆகிக்குது. ஃபுல் பிரேக்கு. ஃபுல் பிரேக் ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா இது பெரிய டயரு, 8 இன்ச்சு டயரு. இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 40 to 45 கிலோமீட்டர் வரும்னு போட்டிருக்குறாங்க. அது நார்மல் ஸ்பீடில். நம்ம ரொம்ப ஸ்பீடாக போனோம்னா அது கொஞ்சம் ட்ராப் ஆகும். எப்படி இருக்குது வண்டி? 1000 கிலோமீட்டர் பியரை போட்டுனது ரெக்கார்ட் பண்ணல. இல்லை மழையும் அது இதுமாக இருந்துச்சு, ஓட்டுறதே கஷ்டமாக இருந்தது. இதில் ரெக்கார்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சொந்த வரலும் பக்கத்தில் உள்ள வரலும் மறத்து போச்சு. ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி தெரில. அதனாலேயே கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்கேட்டிங் ஆல்ரெடி ஓட்டிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கிக் ஸ்கூட்ரு வண்டி ஜம்முன்னு போகுதுல்ல. நானே 98 கிலோ இருக்கிறேன். 98 கிலோவில் இது கிரேடியன்ட் நல்ல மேடு. இதில் அசால்ட்டாக வண்டி ஸ்பீடு மொமெண்டம் நல்லா க்ரியேட் பண்ணுது. ஆனால் நீங்கள் 60-70 கிலோ இருந்துச்சிங்கன்னா வண்டி பறக்கும் 40 பேரும் போல். இது ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் ஆஃபாக தான் இருக்குது. பட் இதுக்கு மேலே ட்ரை பண்ண பேசிக் ஸ்பீடுக்கு இது எவ்வளோ பரவாயில்லை. பவரும் கிடைக்காது, ஃபுல்லும் கிடைக்காது, பிச்சுக்கின்னு பறக்குது. இதில் கொடுத்துருவது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 14 AH பேட்ரி, 46 வோல்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேஞ்சு கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இந்தியன் ரோட்ஸுக்காண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷாக் அப்சரு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பின்னாடி மட்டும் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் பிரேக்கிங் எல்லாம் ஓகே தான். மெயினாக வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம கடைக்கு வந்து சேர்ந்தாது. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வித் சீட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு மாடல் இருக்குது. அது வந்து 45 வரும். சீட் இல்லாத மாடல் வந்து 40, அதோட 2000 ரூபா கம்மி, அவ்வளோதான். 43 கிட்ட வரும்.